ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேப்ஸ் ஆஃப் ஏர்ட்ராப் வந்து நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பிட்ஜெட்டில் வந்து டெபாசிட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் எப்படி பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டெபாசிட் பண்ணுறது, அப்புறமா உங்களோட அலோகேஷன் வந்து எப்படி செக் பண்ணுறது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதோட லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஃபெப் மிட். ஸோ அவங்களும் அதான் போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. டிஜிஏ வந்து ஃபெப் மிட்டில் இருக்குன்னு. ஸோ ஃபெப் 14 இல்லை 15 இல்லை அதுக்கு முன்னாடி கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிட்ஜெட் வந்து இப்போதைக்கு டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த இடத்துல இந்த ட்ரா பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு விட்ரா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை தவிர ஏதாவது 2-3 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அது கன்ஃபார்ம் ஆகுனா நம்ம டேம்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு விட்ரா ஆப்ஷன் இருக்கிறது பிட்ஜெட் மட்டும் தான். ஸோ வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டேம் சேனல் லிங்க் இருக்குது கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் நம்ம பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ராப் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து டேப்ஸ்னு காட்டும். பார்த்தீங்கன்னா பேலன்ஸு, அப்புறமா அது பக்கத்தில் ஒரு என்னோடய அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 262 டேப்ஸு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ 0 கேஸ் ஃபீஸ் எதுவும் போகாது, டேரெக்டாக உங்கள் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ உங்களோட பிட்ஜெட் எக்ஸ்சேஞ்சில் வந்து மெயினாக கேவிசி கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அப்படின்னா இது வந்து டெபாசிட் ரிஜெக்ட் ஆகிடும் அவங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக ரிஜெக்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் உங்களால் செல் பண்ணிட்டு அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் டேப்ஸ் ஆஃப் காயின் வந்து யூஎஸ்டிடியாக செல் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்ரா பண்ண முடியாது நீங்கள் கேவிசி பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கேவிசி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிட்ஜெட் ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எஸ்ஐ ஹேவ் இட், அப்புறமா சூஸ் அனதர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எஸ்ஐ ஹேவ் இட், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் உங்களோட பிட்ஜெட்டோட யூஐடி, அப்புறமா டேப்ஸ் ஆப் காயினோட டெபாசிட் அட்ரஸ், ஸோ இது ரெண்டும் நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பிட்ஜெட் ஓப்பன் பண்ணி அதில் ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிருங்க. அடுத்து உங்களோட யூஐடி இருக்கும். ஸோ உங்களோட அந்த யூஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ், டெபாசிட் அட்ரஸ். ஸோ வேலட் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் அந்த அசெட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்பாட்டுக்குள்ளே ஆட் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே டெபாசிட் கிரிப்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் போய்ட்டு டேப்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், டிஏபிஎஸ். ஸோ உங்களுக்கு வந்து டேப்ஸாக போகிறோம். ஸோ நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வெப்20 இருக்கும். ஸோ அதுக்கு இருக்கிற அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் அப்புறமா யூஐடி என்டர் பண்ணும்போது கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் ரிசீவ் ஆகாது, அந்த காயின்ஸ் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து 0 ஆயிரும். ஸோ ஒரு ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அட்ரஸ் எதாவது ராங்காக இருந்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏர்ட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாது. நீங்கள் மைண்ட் பண்ண மொத்த டோக்கன்ஸும் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அது வந்து கன்ஃபார்ம் கேட்கும். அந்த கன்ஃபார்ம் பேஜில் வந்து உங்களோட யூஐடி அப்புறமா அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேவிசி வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் அவங்க எடுத்துன்னு வரல. ஸோ ஒரு டைம் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்டிங் டேட் வந்து இன்னும் வரல அஃபிஷியலாக. ஸோ அதை வந்து நம்ம சேனல் வந்து நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ட்ராப் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஏர்ட்ராப் அலோகேஷன் எவ்வளோ, யூஐடி அப்புறமா அட்ரஸ் அது உங்களுக்கு காட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக் வாட்சிங் வீடியோ நண்பா. பாய்.